கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமேன். இந்த வசனம் ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை. இது ஒரு தீர்க்க தரிசனமான வாக்கு தத்துவம். அதாவது அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி இருந்தாங்க, நம்பிக்கை இழந்து இருந்தார்கள். அவர்கள் நிலை முடிந்தது போல தோன்றியது. அதாவது தன் தேசத்தை விட்டு, தன் தேசமும் இல்லை, அந்நிய தேசத்தில் சிறைப்பட்டு ஆங்காங்கே இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். நீ பெருகுவாய். என்னன்னா, வலதுபுறத்திலும் பெருகுவாய், இடதுபுறத்திலும் பெருகுவாயினும். அதாவது முதலாவது தேவன் சிதறிய இடத்திலிருந்து நம்மை பெரிய இடத்திற்கு கொண்டு பெருக செய்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை மிக குறுகியதாக இருக்கலாம். அநேக இடத்துல நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போகலாம், இல்லை நாம் எந்த முன்னேற்றமும் பார்க்க முடியாமல் இருக்கலாம். எல்லாம் நமக்கு ஒரு முடக்கப்பட்டது போல தோன்றும். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்னா, நீ இங்கேயே நின்று விட மாட்டாய், நான் உன்னை பெருக செய்வேன் அப்படின்னு. அதாவது உன் எல்லைகளை நான் உடைத்து, இது உனக்கு ஒரு ஆரம்பம் மட்டுமல்ல, இறுதி அல்ல, ஆரம்பமா இருந்து உன்னை பெருக செய்வேன்னு சொல்றாரு. இரண்டாவது என்னன்னா, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எல்லா திசையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லனா, ஒரு பக்கம் மட்டுமல்ல, இரு பக்கமும், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்று. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்கத்துல மாத்திரம் வளர்ச்சி அல்ல, குடும்பத்தில் சமாதானம், சேவை, நம்ம ஆண்டவருக்காக செய்கிற நற்கிரியில் ஒரு விரிவு உண்டாகும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஆழமான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு தருவார் தேவன். தேவன் ஒரு பகுதியை மட்டுமல்ல, நம்முடைய முழு வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அதுதான் இரண்டு பக்கத்திலும் நமக்கு பெருக்கத்தை கொடுக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, வெறுமையிலிருந்து நம்மை நிறைவு கொடுக்கிறது. அதாவது இந்த வசனத்திற்கு முன்னாடி என்னன்னா, பிள்ளை பெறாதவளே, நீ வெறுமையா இருக்கிறவளே, நீ சந்தோஷப்படும். அது வெறுமை என்கிறது என்னன்னா, அந்த நமக்கு எந்தெந்த காரியத்தில் வெறுமையோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறார். நாம இப்போது வெறுமையா இருக்கிறோமா, வேலை இல்லாம, ஆசீர்வாதம் எதுவுமே தெரியலையே, ஜெபத்திற்கு பதில் இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதுதான் தேவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிற இடமா இருக்கிறது. தேவன் உன் எல்லைகளை நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். நான்காவது பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் பல நேரங்களில் நம்மையே நாம் குறுகி கொள்கிறோம். என்னால் இது முடியாது, எனக்கு இது திராணி இல்லை, இது என்னால் செய்ய முடியாது, நான் இவ்வளவுதான் அப்படின்னு நாம் நம்ம ஒரு குறுகிய இடத்துல இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்னா, இல்லை, நான் உன்னை விரிவாக்குவேன். அதாவது நாம் நினைக்கிறதை காட்டிலும் பெரிய வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறாராம். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாக்கு தத்துவம் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு அழைப்புமாயிருக்கிறது. இந்த வசனத்தில் நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நீ தயாராக இருக்கிறியா? நான் உன் பெருக்கத்தை நான் கட்டளையிடுவேன், அதை சுதந்திரிக்க நீ தயாராக இருக்கிறாயா? அதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? புதிய நிலைக்கு செல்ல நாம் தயாராக இருக்கிறோமா? தேவன் தரும் விரிவை நாம் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறோமா? நம்ம முன்னேறி செல்ல தயாராக இருக்கிறோமா? இல்லை தடைகளை தாண்டி செல்லதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா, ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் பெருக்கத்திற்கு முன்னாக நம்முடைய மனசு எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதை நாம இப்படி இருந்தோன்னா கர்த்தர் நம்மை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக செய்வார். நாம் இப்போது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது இருக்கும் நிலையை என் தேவன் நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே ராஜா. ஆனால் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது தகப்பனே. எங்களுடைய சிந்தனைகள், ஆலோசனைகள் சிறியது தான் தகப்பனே. ஆனால் எங்கள் வாழ்க்கைகளின் எல்லைகளை உடைத்து தேவன் தாமே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் ஐயா. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்தி செல்லும் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.